நரிவேட்டை திரை விமர்சனம். டொவினோ தாமஸ், சுராஜ் வெஞ்சராமுடு, பிரியம்வதா கிருஷ்ணன், ஆர்யா சலீம், பிரசாத் மாதவன், நந்து மற்றும் பலர் நடிப்புல அனுராஜ் மனோகர் இயக்கத்துல வெளிவந்திருக்கும் படம் தான் நரிவேட்டை. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். சிறு வயதில் அப்பாவை இழந்த டொவினோ தாமஸ் அம்மாவின் அரவணைப்பில் வளர்கிறார். கல்லூரி முடித்த அவர் தனக்கு பிடித்த வேலைக்காக காத்திருக்கிறார். அதோடு அதே ஊரை சேர்ந்த பிரியம்வதா கிருஷ்ணனை காதலித்து வருகிறார். வங்கியில் வேலை செய்யும் அவரை டொவினோவுக்கு திருமணம் செய்து வைக்க அவரது தந்தை மறுக்கிறார். இதனைத் தொடர்ந்து காதலியின் வற்புறுத்தல் மற்றும் அம்மாவின் வேண்டுகோளை ஏற்று போலீஸ் கான்ஸ்டபிள் வேலைக்கு சேர்கிறார். ரிசர்வ் போலீஸில் பயிற்சி காவலராக சேர்கிறார். அங்கு அவருடன் தலைமை காவலராக சுராஜ் வெஞ்சாரமுடு வேலை செய்கிறார். இந்த நிலையில் வயநாடு பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் தங்களுக்கு வாழ்வாதார இருப்பிட வசதி கோரி பல நாட்களாக அரசாங்க இடத்தில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக ரிசர்வ் போலீஸ் படையை அங்கு அனுப்புகிறது அரசாங்கம். அதில் டொவினோ மற்றும் சுராஜ் இருவரும் இடம்பெறுகின்றனர். அந்த ஆபரேஷனுக்கு தலைமை அதிகாரியாக சேரன் இருக்கிறார். போராட்டக்காரர்களோடு நக்சலைட் தீவிரவாதிகள் கலந்திருப்பதாக வந்த தகவலை அடுத்து அவர்களை தேடி காட்டு பகுதிக்குள் போலீஸ் படை செல்கிறது. இரு பிரிவுகளாக செல்லும் அவர்களில் டொவினோ ஒரு புறமும் சூரஜ் ஒரு புறமும் செல்கின்றனர். அன்று மாலை டொவினோ திரும்புகிறார். ஆனால் சூரஜ் திரும்பவில்லை. இதனை அடுத்து சேரன் உத்தரவின் பேரில் டொவினோ தாமஸ் உள்ளிட்ட போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபடுகின்றனர். அப்போது மலை பகுதியில் கொலை செய்யப்பட்ட நிலையில் சுராஜ் கிடைக்கிறார். இதனைத் தொடர்ந்து அங்கு கலவரம் ஏற்படுகிறது. அந்த கலவரத்திற்கு பிறகு டொவினோ தாமஸை போலீசார் தேடுகின்றனர். அதன் பின்னணி என்ன? சூரஜை கொன்றது யார்? டொவினோவை ஏன் போலீஸ் தேடுகின்றனர்? கலவரத்திற்கு உண்மையில் யார் காரணம் என்பதே படத்தின் மீதி கதை. நல்ல கதையம்சம் உள்ள படங்களை தேர்வு செய்து நடித்து வரும் டொவினோ தாமஸ் இந்த படத்தையும் சரியாக தேர்வு செய்திருக்கிறார். ரிசர்வ் படை காவலராக அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக சூரஜ் வெஞ்சரமுடு அனுபவ நடிப்பை வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். அதே போல காவல்துறை அதிகாரியாக நடித்துள்ள சேரன் தேர்ந்த நடிப்பை கொடுத்தது மட்டுமின்றி ஒருவித கிரேஸ் ஷேடு கேரக்டரில் நடித்து அசத்தியுள்ளார். விஜயின் கேமரா கேரளா காடுகளை அழகாக காட்டியிருக்கிறது. ஜெக்ஸ் பிஜாய் இசை படத்திற்கு மற்றொரு பரிமாணத்தை கொடுத்துள்ளது. மலையாள சினிமாவில் அடிக்கடி இது போன்ற உண்மை சம்பவங்களை திரையில் பிரதிபலித்து காட்டுகின்றனர். அப்படிப்பட்ட கதையாகத்தான் இந்த நரிவேட்டை படம் வெளியாகி இருக்கிறது. மொத்தத்துல நரிவேட்டை தொடருமா?